ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பாலபாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது இன்று நடைபெற ஒரு நடைமுறை அல்ல. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான நடைமுறைகள் நடந்திருக்கு. காலத்துக்கு ஏற்றாற்போல் தொகுதி மறுசீரமைப்பு என்பது வழக்கமான ஒன்றுதானே அப்படின்னு பாஜக சார்பில் தெரிவிக்கப்படுது. உங்களுடைய கருத்தும் பார்வையும் என்ன? ஹலோ, வணக்கம் மேடம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பார்வையும் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது பாஜக அரசு இது வழக்கமான ஒன்றுதான் அப்படின்னு சொல்வதெல்லாம் உண்மை அல்ல. ஏற்கனவே 2026க்கு பின்னாடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதற்கு பிற்பாடுதான் தொகுதி மறுசீரமைப்பு பற்றியே பேச முடியும். இப்போ இடையில கோவிட் காலம் வந்தது, அதன் காரணமாகவும் அது தள்ளி வைக்கப்பட்டது. ஆகவே இது வழக்கமான ஒன்று அல்ல. அப்படி வழக்கமான ஒன்றுன்னா புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டுகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட இருக்கைகளை கொண்ட ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அது ஒரு நோக்கத்தோடு தான் செய்யப்பட்டிருக்கு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கறத அவங்க துவக்கி இருக்கிறாங்க. இதனுடைய மிக முக்கியமான அம்சம் அது ஒரு நல்ல நோக்கமாக அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, தென்னிந்தியாவில் தொகுதிகள் எண்ணிக்கை எந்த காரணத்தை கொண்டு குறையக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது. ஆனா இப்போ நீங்க ஒரு சில ஆண்டு காலமாக மக்கள் தொகை குறைவு அப்படிங்கிற காரணத்தை காட்டுவது பொருத்தமற்றது. இன்றைய சமூக சூழலில் வீட்டுக்கு ஒரு காலத்துல 12 குழந்தை 15 குழந்தை எல்லாம் இருந்த காலம் உண்டு. குடும்ப கட்டுப்பாடு திட்டம் எல்லாம் அரசாங்கம் அறிவித்த காலம் உண்டு. இப்போ பெண்கள் வேலைக்கு போறாங்க. பெண்கள் சொந்த காலில சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு காலம். தனக்கு எத்தனை குழந்தை வேணுங்கிறத பெண்ணும் சேர்ந்து தீர்மானிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் தொகையை பழைய காலம் மாதிரியே வைத்துக்கொண்டு தொகுதியை நிர்ணயம் செய்வது, எண்ணிக்கையை உயர்த்துவது அல்லது குறைப்பதுங்கிறது பொருத்தமற்றது. அது ஒரு அறிவியல் பூர்வமான தன்மையோடு இல்லை என்பதனாலதான் நாம சொல்றோம். ஆகவே மக்கள் தொகையை காரணம் காட்டி இந்த தொகுதிகளை குறைப்பதோ அல்லது உயர்த்துவதோ என்பது பொருத்தமற்றது. ஆகவே எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களையும் அழைத்து பேசி அதற்கான ஒரு புதிய கருத்துக்களை, செயல் திட்டங்களை உருவாக்கிய பிற்பாடு இதனை ஒரு பாஜக அரசு அறிவித்திருந்தால் வரவேற்கலாம். ஆனா அதனுடைய நோக்கம் அவ்வாறு அல்ல. வட மாநிலங்கள்ல பாஜகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதுதான் இது உள்ளடக்கம். ஆகவே இந்த உள் அரசியலை புரிந்து கொள்ளாதவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த மக்களுக்கு இதனுடைய உள்வுரம் தெரியாமையெல்லாம் இல்லை. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதாவது இந்த கருத்தில் உடன்படாத மாநில முதலமைச்சர்களை கொண்ட, அரசியல் கட்சிகளை கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பை இன்றைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு முதல் கட்ட நடவடிக்கை, மிக முக்கியமான நடவடிக்கை. அரசியல் வரலாற்றில் இது எதிர்காலத்திற்கு மிகவும் தேவையானது. ஆகவே அதை தென்னிந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு துவக்கி இருப்பார் என்பது வாழ்த்துதலுக்கு உரியது. அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு ஏப்ரல் 2ஆம் தேதி துவங்குறோம். 3ஆம் தேதி பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்களுக்கான கருத்தரங்கமும் நடத்துறோம். அதுல இந்த பிரச்சனையும் அதுல இடம்பெறுது. ஆகவே இந்த போராட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், போராட்டம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, இது இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் சார்ந்தது. ஆகவே அந்த வகையில் தென்னிந்தியா, தமிழ்நாட்டினுடைய, கேரள மாநிலத்தினுடைய, இன்னும் பிற மாநிலங்களினுடைய இருக்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கை குறையக்கூடாது என்பதுல உறுதியாக நின்று இந்த போராட்டத்தை அவங்க நடத்துறாங்க. அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஆதரவு அளிக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.